தொடர்ந்தால் ஈரான் தயாரித்துள்ள மிகவும் நவீனமான மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி எதிரிகளை முழுவதுமாக அழிப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த ஒரு மாதமாக போர் பதற்றம் நிலவிய நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு வாரத்துக்கு முன்னர் இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்காவும் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேலும் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் ஈரானின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் ஏற்பட்டால் இருதரப்புக்கும் அதிக சேதம் ஏற்படும் என்றும் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கும் அமெரிக்க நிலைகள் தகர்க்கப்படும் என்றும் பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்தனர். அதற்கு ஏற்ப ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. அதன் உச்சகட்டமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம் ஈரானால் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டது. மேலும் இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளும் ஈரானின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் செய்தி தொடர்பாளர் அலி அகமது நைனி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரானிய படைகள் தற்போதுள்ள அதே வேகத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு தீவிரமாக போரிடும் திறனை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் ராணுவம் இன்னும் முழு பலத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், இதுவரை ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் அனைத்தும் 2012, 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட 1 மற்றும் 2ஆம் தலைமுறை ஏவுகணைகள் மட்டுமே என்றும் தெரிவித்தார். அதோடு கடந்த 10 ஆண்டுகளில் ஈரான் தயாரித்துள்ள மிகவும் நவீனமான மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளை இன்னும் பயன்படுத்தவே இல்லை என கூறியுள்ள அவர், போர் தீவிரமடைந்தால் இந்த நவீன ஏவுகணைகளை ஏவி எதிரிகளை முழுமையாக அழித்து விடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.